ஹலோ மக்களை, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க நம்ம ரேவதியும் கார்த்திட்ட தம்பதிகளுக்கான பூஜை இந்த கோவிலில் நடக்க போதில் அதில் கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து அந்த பூஜையில் செமையாட்டு இருந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம சந்திரகலாவோட ஒரு ஆளும் அதை வீடியோ ஆதாரமாக எடுத்து நம்ம சந்திராவுக்கு அதை அனுப்பி வைக்கிறாங்க. அதோட இல்லாமல் சாமுண்டேஸ்வரி கோவிலில் நம்ம ரேவதியும் கார்த்தியும் ஒன்றா இருக்கிறத பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி ஒரு செயல் பண்ணும்போது நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி எதிர்த்து கார்த்தி அந்த இடத்துல காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரேவதியும் கார்த்தி மாமான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் ரேவதி அந்த கோவிலில் பார்க்குறாங்க. அப்போ நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறத கவனித்த உடனே என்ன இங்கே நடக்குது, என்ன பூஜை அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே உள்ளவங்களும் இது தம்பதிகளுக்கான பூஜை, யாராவது ஒருத்தங்க பிரிஞ்சிருந்தாலோ இல்லைன்னா சேரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்க போகிற மாதிரி இருந்தாலும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் எந்த சிச்சுவேஷன்லேயும் யாருனாலுமே பிரிக்க முடியாது, அதனால் இந்த பூஜை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லும்போது ரேவதிக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. இந்த பூஜையை நானும் மாமாவும் சேர்ந்து பண்ணால் ரெண்டு பேரும் நல்லா இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் சரி கார்த்தி மாமா எங்கே தான் போயிருப்பாங்க, கோவிலில் தானே நிற்பாங்க, எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியை பார்த்த உடனே மாமா நான் சொல்கிற மாதிரி ஒரு செயல் பண்ணுவீங்களா அப்படி கேட்கும்போது கார்த்தியும் என்னாச்சு ரேவதி, எதுக்காக என்னை தேடிட்டு இருந்தேன் அப்படி கேட்கும்போது இல்லை கொஞ்சம் முன்னாடி தான் இந்த கோவிலில் ஒரு தம்பதி எல்லாம் பூஜை பண்ணதை பார்த்தேன். இந்த கோவிலில் இன்னைக்கு தம்பதிகள் எல்லாம் சேர்ந்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நடக்குது. அந்த பூஜையில் மட்டும் நம்ம கலந்துக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏற்கனவே நமக்குள்ள பல பிரச்சனைகள் எல்லாருமே பிரித்து வைக்கிறாங்க நம்மளை. அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன் எல்லாம் மாறி நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து தம்பதியாட்டு இந்த பூஜையில் கலந்துக்கலான்னு சொல்லி நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட கேட்கும்போது கார்த்தியும் சரி யாராவது ஒருத்தங்க பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படி கேட்கும்போது நம்ம ரேவதியும் இல்லை மாமா நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி நீ சொன்னால் என்னால் மீறவா முடியும், நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பூஜைக்கு போகலாம் அப்படி சொல்லும்போது அங்கே பூஜைக்காக தயாராகிறாங்க. அந்த சாமியாரும் அப்படியே நம்ம கார்த்திகிட்ட நீங்கள் ரேவதியோட கழுத்தில் மாலையை போடணும், ரேவதியும் அப்படியே கார்த்தியோட கழுத்தில் மாலையை போடணும்னு சொல்லிட்டு மாறி மாறி மாலையை போட்டுட்ருக்காங்க. இதை நம்ம சந்திரகலாவோட ஆள் கவனிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் ஏதாவது ஒரு செயல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை வீடியோ ஆதாரமாக எடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு சந்திரா சொன்னாங்களே அப்படின்னுங்கிறத ஞாபகம் வந்த உடனே அந்த ஆளும் அப்படியே கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வீடியோ ஆதாரமாக எடுக்கிறாங்க. அதோட இல்லாமல் சந்திரகலா கிட்ட அதை அனுப்பி விடுறாங்க. சந்திரகலாவும் அந்த வீடியோவை பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்கிட்டயே எல்லாத்தையுமே மறைக்கிற ரேவதி, இந்த வாட்டி நீ தப்பிக்கவே முடியாது, இந்த வாட்டி வீடியோ ஆதாரத்தோட எனக்கு இருக்குது, என்னதான் என்னோட அக்கா கிட்ட சொன்னாலுமே ஒன்றை தான் நம்பிட்டே இருப்பா, என்கிட்டயே உன்னை பார்த்தா எல்லாம் பழிக்கவே செய்ய போவதில்லை ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் இதை உடனே அக்காக்காரிக்கிட்ட சொல்லி நேரடியாக நம்ம அந்த இடத்துக்கு போயிடணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சந்திரா அதை விடுவாங்களா, சும்மாவே ஏதாவது பிரச்சனை வராதா, கார்த்தி ரேவதியை பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது ஆதாரம் கையில் கிடைக்குது. அப்படியே நம்ம சாமுண்டீஸ்வர் கிட்ட போய் அக்கா நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், இப்போ ரேவதி எங்கே போயிருக்கா அப்படி கேட்கும்போது வேற எங்கே போயிருப்பா, கோவிலுக்கு ஏதாவது தான் போயிருப்பா அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும் என்னக்கா நீ இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க, அங்கே என்ன நடக்குது தெரியுமா, அந்த கார்த்திக் கூட தான் அந்த ரேவதி இருக்கலாம் அப்படி சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரி என்ன சந்திரகலா உனக்கு இதே வேலையாக போச்சு, எப்போவுமே ரேவதி ஏன் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்க, ஏற்கனவே நான் சொன்னேன்ல அன்னைக்கு தான் நம்ம சேர்ந்து போய் பார்க்கும்போது ரேவதி அந்த பர்த்டே பார்ட்டியில் தானே இருந்தா, ஏன் ரேவதிக்கு மேலே நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்க அப்படி சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் இல்லைக்கா நீ தான் தேவையில்லாமல் அவளை நம்பிட்டே இருக்க, ரேவதியும் அந்த கார்த்தியும் சேர்ந்து ஒன்றை தான் ஏமாத்திட்டே இருக்காங்க, ரேவதிக்கு ஏற்கனவே அந்த கார்த்தியை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அவள் தான் தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் மறைச்சி நம்ம எல்லாருக்கிட்டையும் நாடகம் ஆடிட்டு இருக்கானா, நீயும் அதை நம்பிட்டு இருக்கியக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவை நம்ம சாமுண்டேஷ் கிட்ட சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் என் பொண்ணுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது சந்திரகலாவும் அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. என்னக்கா புரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க, அந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இது என்ன கார்த்தியும் ரேவதியும் இப்படி சேர்ந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது சந்திரகலாவும் என்னக்கா நீ இங்கே யோசிச்சுட்டே இருக்கா, வா நம்ம நேரடியாக அந்த கோவிலில் போய் பார்ப்போம், கோவிலில் என்ன தான் நடக்குதுன்னு கவனிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா வழக்கம் போல் சாமுண்டீஸ்வரி கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க.
அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் கார்த்திட்ட இந்த பூஜை மட்டும் நல்லபடியாக முடிஞ்சுன்னா நம்மளை யாருனாலும் பிரிக்க முடியாது மாமா. எனக்கு இந்த பூஜை நடக்கும்போது ஏதோ நமக்குள்ளே கல்யாணம் நடக்க மாதிரியே ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்லும்போது கார்த்தியும் சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரமாக இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச உடனே நான் அத்தைக்கிட்ட இதை பற்றி பேசி 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ரேவதி கிட்ட சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருக்குது. நிஜமாவே சந்திரா சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும்போது நம்ம சந்திரகலாவும் அக்கா நீ வந்து கார்த்தி பற்றின எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டியா, கார்த்தி எவ்வளோ பெரிய ஆள், அவன் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா அதே மாதிரி செய்துட்டு எல்லா உண்மைகளும் மறைக்கிறக்கூடிய ஒரு சரியான ஃப்ராட் ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா இன்னும் கார்த்தியை பற்றி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட தப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் என்னதான் அந்த கார்த்தி அப்படி இருந்தாலும் எனக்கு ரேவதிக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் கோவிலுக்குள்ளே போகிறாங்க. கோவில்கிட்ட போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி ரேவதி அந்த இடத்துல இருக்கிறத கவனிச்ச உடனே சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னது இது, இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரேவதியை அப்படியே என்ன ரேவதி இங்கே பண்ணிகிட்ருக்கா, உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், எதற்காக இப்போ இந்த கார்த்திகையோட வந்து இந்த பூஜை நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட நம்ம ரேவதி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்ம கார்த்திகை ரேவதி கிட்ட ரேவதி எதுனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோ, இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட சித்தி தான், உனக்கு நல்லாவே தெரியும் தானே, அதனால கொஞ்சம் பொறுத்துப்போ அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் அப்படியே இல்லைம்மா இங்கே வந்து ஏதோ பூஜை நடக்குதுன்னு சொன்னாங்க, அதை பார்க்குறதுக்காக தான் வந்தோம், அந்த சமயத்தில் இந்த பூஜையில் கலந்துக்கிறது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலாவும் பாத்தியாக்கா எவ்வளோ தைரியம் தான், முன்னாடியே உன்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த கார்த்தி வந்து ரேவதியோட மனசை மாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொன்னோன்னே நம்ம சாமுண்டேஸ்வரம் கார்த்தி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அன்னைக்கு ஏதோ ரொம்பவே நல்லவ மாதிரி வீட்டில் வந்து எனக்கு ரேவதியை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனேன், இப்போ என்ன ரேவதியை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரேவதியும் என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, அன்னைக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க, அதான் இன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து இந்த பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, எதுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரேவதி சாமுண்டேஸ்வரியை அப்படியே சரியாக வெளுத்துட்டு இருக்கிறாங்க. சந்திரகலாவும் எல்லாமே உன்னோட அம்மா உன் நல்லதுக்காக தானே செய்வா, அப்படி இருக்கும்போது உன்னோட அம்மாவே நீ எதிர்த்து கார்த்தி தான் வேணும்னு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி இதாண்டா சான்ஸ் சொல்லி சந்திரகலாவும் நம்ம ரேவதியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் என்னங்க புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க, நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தானே, அதுக்கப்புறமா இதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் கார்த்தியை தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் ஆமாம் எனக்கு வந்து டீலிங் எல்லாம் ஞாபகம் இருக்க தான் செய்யுது, ஆனால் அதுக்காக ரேவதி வந்து இப்படி மனசு மாதிரி வந்ததுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் என்னதான் என்னோட பொண்ணு வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலுமே நீ வந்து அவள் பக்கத்தில் நெருங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ஒரு கட்டத்தில் சாமுண்டேஸ்வரியை சமாளிக்கிறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் சாமுண்டேஸ்வரி கோபப்பட்டு கார்த்திகை மேலே ஒரு செயல் பண்ணும்போது நம்ம ரேவதி அந்த இடத்துல கார்த்தியை காப்பாற்றுறாங்க. அதே சமயத்தில் சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட பார்த்து என்னக்கா நீ வந்து ஏதோ ரொம்ப சீரியஸாக பண்ண போகிறேன்னு பார்த்தா அந்த கார்த்திகை பையன் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. நம்ம சந்திரகலாவும் ஒரு சமயம் கார்த்திகை மருமகனா ஏற்றுட்டாலும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்துட்டுனே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம கார்த்திகை சந்திரகலா கிட்ட வந்து நீங்கள் என்னதான் பிளான் போட்டாலும் இனிமே வந்து என்னையும் ரேவதியை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சவால் விடும்போது சந்திரகலாவும் அதையும் நான் பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு எதிர்த்து சவால் விட போகிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி தான் எல்லா பிளானையும் மீறி அந்த சவாலில் ஜெயிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.